2023 நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர் இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இன் இந்தியா taxes are including direct tax, indirect tax, both A and B, none of these. ஸோ இந்தியாவில் என்ன மாதிரி டேக்ஸ் இருக்குது? ரெண்டுமே தான் இருக்குது. டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் ரெண்டுமே தான் இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, போத் A and B. இது நம்ம 10th புக்கில் புக் பேக் கொஷின். ஸோ புக் பேக் கொஷின்ஸ் எதையுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, அது ஒரு கிளான்ஸ் ரீட் விட்டுக்குங்க. ஏன்னா அது அப்படியே டைரெக்டாக ஆப்ஷன் முதல்கொண்டு சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே கேட்டிருக்கிறாங்க. அதை பாருங்கள். இந்த செகண்ட் கொஷினாக இருக்குது பாருங்கள் புக் பேக்கில். இன் இந்தியா டேக்ஸஸ் ஆர் இன்க்ளூடிங் போத் A and B. நெக்ஸ்ட் கொஷின், த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் பாஸ்ட் இன் பார்லிமெண்ட் ஆன். எப்போ பாஸ் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுவும் 10th புக்கில் தான். இதில் பாருங்கள், எப்போ பாஸ் பண்ணாங்க, எப்போ அதை எஃபெக்ட் கொண்டு வந்தாங்க, ரெண்டுமே நீங்கள் பார்த்துக்கணும். இட் இஸ் பாஸ் ஆன் 29th March 2017, கேம் ஆன் எஃபெக்ட் ஆன் 1st July 2017. அடுத்த கொஷின், திருப்பூர் நோனஸ் அதோட அதர் நேம் கேட்குறாங்க. நிட்டிங் சிட்டி. ஆன்சர் பின்னலாடைகளின் நகரம். இதுவும் 10th புக்கில் தான் இருக்குது. Tirupur is famous for clustering of a large number of firms producing cotton knitwear. அதே மாதிரி இன்னொரு லைன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், காட்டன் knitwear cluster in திருப்பூர். ஸோ அதனால் பார்த்துக்கங்க, 10th புக்கில் தான் இது இருக்குது. அடுத்த கொஷின், which viceroy convened the Simla Conference in 1945? ஸோ சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னாலே லார்டு வேவல் பிரபு. இதுதான் ஆன்சர். இயர் பார்த்துக்குங்க, 1945. சம்டைம்ஸ் மேட்ச் த ஃபாலோயிங்கில் கூட கேட்கலாம். சிம்லா கான்ஃபரன்ஸை மேட்ச்சில் கொடுத்துட்டு அந்த பக்கம் ஆப்ஷனை 1945 இந்த மாதிரி இயர் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இயர் பார்க்கணும். சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்போ யார் வைஸ்ராயாக இருந்தால்? லார்டு வேவல். 10th புக்கில் வேவல் பிளான் வாஸ் அனௌன்ஸ்ட் ஆன் 14 June 1945. 4வது லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது சிம்லா கான்ஃபரன்ஸ் அப்படின்னு. Next question, statement question. Madras Native Association was founded in 1852. கரெக்டு தான். தமிழ் நேஷனலிஸ்ட் பீரியாடிக்கல் ஸ்வதேசமித்ரன் was started in 1891. இதுவும் கரெக்டு தான். 1891 தான் ஸ்டார்ட் பண்ணார். மெட்ராஸ் மகாஜன சபா டிமாண்ட் கான்டக்ட் ஆஃப் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஒன்லி இன் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. ஏன்னா ஒன்லி இன் இந்தியா கிடையாது, இந்தியா அண்ட் இங்கிலாந்து ரெண்டு பக்கமும் தான் சைமல்டேனியஸாக ரெண்டு பக்கமும் அந்த எக்ஸாம் நடக்கணும்னு தான் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து V.S. ஸ்ரீனிவாசன் வாஸ் அன் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இதுவும் தப்பு தான். அவர் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கிடையாது, அவர் ஒரு மாட்ரேட் தான். இதுவும் நம்ம 10th புக்கில் தான் இருக்குது பாருங்கள். மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணது கசூல் லக்ஷ்மி நரசு ஸ்ரீனிவாசனார் 1852. அடுத்த பேஜ்லேயே தான் இருக்குது. ஜி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் ஸ்வதேசமித்ரன் 1891 ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் 1899 தான் அது ஒரு டெய்லி பேப்பராக மாறுச்சு. அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபா பற்றி அதை 1884 ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னொன்று அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், கான்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன் இங்கிலாந்து அண்ட் இந்தியா ரெண்டு பக்கமும் தான். ஸ்டார்ட் பண்ணது யாருன்னு பார்த்துக்குங்க. வீரராகவாச்சாரியார், ஆனந்தாச்சார்லு, ரங்கையா அண்ட் ஃபியூ அதர்ஸ். இது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க பாருங்கள். அதே பேராகிராஃபில் இருந்து தான் அடுத்து அப்படியே இன்னொரு கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பி ரங்கையா வாஸ் த ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா. கரெக்டு. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அதே பேஜ் தான். அதுக்கு ரீசன் என்ன? மெட்ராஸ் மகாஜன சபா வாஸ் த ஏர்லியஸ்ட் ஆர்கனைசேஷன் இன் சவுத் இந்தியா வித் கிளியர் நேஷ்னல் அப்ஜெக்டிவ்ஸ். கரெக்டு தான். இந்த லைன் அப்படியே புக்கில் இருக்குது. ஸோ லைன் மாற்றாமல், வேர்டு மாற்றாமல் அப்படியே தான் அவங்க கொஷினில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு லைனுமே நீங்கள் ரீட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் தான் புக்கில். அதுவும் மெயினாக 10th புக்கு. இப்போ தான் டிஎன்பிஎஸ்சிக்கே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், 6th நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது 6th நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது, டைம் பத்தாது. அதனால் எடுத்தோடனே 10th படிங்க. ஏன்னா கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. அதனால் 10th நல்லா தரவு பண்ணிடுங்க. மேக்ஸிமம் கொஷின் 10th தான் கேட்பாங்க. அடுத்த கொஷின், பின்வருவனவற்றை கால வரிசைப்படி வரிசைப்படுத்தவும். குரோனாலஜிக்கல் ஆர்டரில் நம்ம வரிசைப்படுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், சாரதா சடன், ஆரிய சமாஜ். இது நாளையும் நம்ம ஆர்டராக
வரிசைப்படுத்தணும்னா ஸ்டார்ட் பண்ண வருடங்களும் நம்ம படித்து வச்சுருக்கணும். ஸோ பிரம்ம சமாஜ் தான் ஃபஸ்ட்டு. இதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜ், அடுத்து பிரார்த்தனா சமாஜ். இதுவும் புக்கில் தான் இருக்குது பாருங்கள். பிரார்த்தனா சமாஜ் 1867 கொடுத்துருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்துக்குங்க, ஆத்மராம் பாண்டுரங். அடுத்து ஆரிய சமாஜ் 1875 சுவாமி தயானந்த் சரஸ்வதி அவர்கள். ஸோ ஒரு 2-3 இதுக்கு தெரிஞ்சால் கூட நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இஸ் நாட் லொக்கேட்டட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் இல்லாத உயிர்கோளம் பெட்டகம், ஓகேவா? பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் இது எதுன்னு கேட்குறாங்க. நீலகிரி நமக்கு தெரியும், கண்டிப்பாக அது நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு. அடுத்து நந்ததேவி பயோஸ்பியர் ரிசர்வ். அடுத்து கல்ஃப் ஆஃப் மன்னார், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. அகஸ்தியமலை தமிழ்நாடு கேரளா பார்டர், அதனால் அதையும் நம்ம தமிழ்நாடுங்கிற மாதிரியே எடுத்துக்கிறாங்க. பட் இது சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, நந்தாதேவி பயோஸ்பியர் ரிசர்வ். இதுவும் 10th புக்லேருந்து எடுத்த கொஷின் தான். ஜாகிரஃபி கொஷின், இது ஒரு ஜாகிரஃபி கொஷின். இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்களே, இந்த டேபிள் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. கேட்பாங்க எந்த பயோஸ்பியர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே மாதிரி கீழே அந்த பாக்ஸில் இருக்கிறது டூ யூ நோன்னு கொடுக்குறாங்களா பாக்ஸில், அதையும் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஸோ இதில் 10th ஒன் நந்தாதேவி உத்தரகாண்ட் தான் அதுக்கு ஆன்சர். Next question, under which article the president is vested with the power to proclaim state emergency? So state emergency article 356. option D answer இதுக்கு article 356. அப்போ article 352 என்ன, 360 என்ன, 365 என்ன, அது எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள், தேடி செக் பண்ணுங்கள். நம்ம ஒவ்வொன்றா தேடி செக் பண்ணும்போது நல்லா மெமரைஸ் ஆகும், நமக்கு மறக்க மாட்டோம். ஸோ இதுவும் 10th ஸ்கூல் புக்கில் தான் article 356 இருக்குது. Next question, match the following. பிரார்த்தனா சமாஜ், விடோ மேரேஜ் அசோசியேஷன், பூனா சர்வஜனிக் சபா, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி. ஸோ இது எல்லாமே அது எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிற இயரோட மேட்ச் பண்ணணும். ஸோ இது 10th புக்கில். பிரார்த்தனா சமாஜ் ஃபவுண்டட் பை டாக்டர் ஆத்மராம் பாண்டுரங். இயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிரார்த்தனா சமாஜ் 1867, விடோ மேரேஜ் அசோசியேஷன் 1861, பூனா சர்வஜனிக் சபா 1870, டெக்கன் எஜுகேஷன் சொசைட்டி 1884. So next question, Bomdila Pass is located in the state of Arunachal Pradesh, Himachal Pradesh, Jammu and Kashmir, Sikkim. The answer Arunachal Pradesh. Major passes, இதுவும் அந்த பாக்ஸில் இருக்கிற ஒரு கொஷின், do you know கொஷின். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா கரகோரம் பாஸுங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜொஜிலா பாஸ் சிப்கிலா பாஸும் ஹிமாச்சல் பிரதேஷில், பொம்டிலா பாஸ் அருணாச்சல் பிரதேஷ், நதுலா பாஸ் சிக்கிம், ஜலப்லா பாஸும் சிக்கிம் தான். கைபர் பாஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானையும் கனெக்ட் பண்ணுறது. அடுத்து போலான் பாஸ் இன் பாகிஸ்தான். நெக்ஸ்ட் கொஷின், ரைட் டு எஜுகேஷன் வாஸ் இன்சர்ட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல்? Article 21A, 22A, 23, 24. 23 24ம் ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் நமக்கு தெரியும். ஸோ அது சைல்ட் லேபர், ஹியூமன் டிராஃபிக்கிங் அது ரிலேட்டடாக வர்றது. அப்போ எஜுகேஷன் ரிலேட்டடாக வருது அப்படின்னு பார்த்தா Article 21A. ஸோ இது 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கொண்டு வந்தாங்க. எப்போன்னு பார்த்தா 2002. ஸோ Article 45ல் இருந்தது Article 21Aன்னு சேஞ்ச் பண்ணாங்க. இது என்ன, எலிமெண்ட்ரி எஜுகேஷன், இது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வந்து 21Aயில் வச்சாங்க. நெக்ஸ்ட் கொஷின், மேட்ச் த ஃபாலோயிங். ரைட் டு ஓட், ரைட் டு ஃபார்ம் யூனியன், ரைட் டு ப்ரிசர்வ் ட்ரெடிஷன், சைல்ட் லேபர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரைட் டு ஓட்டுங்கிறது பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ரைட் டு ஃபார்ம் யூனியன் அப்படிங்கிறது ரைட் டு ஃப்ரீடமில் வந்துடும். நெக்ஸ்ட்டு ட்ரெடிஷன் ரிலேட்டடாக இருக்கிறது கல்ச்சுரல் ரைட்ஸ். சைல்ட் லேபருங்கிறது ரைட் அகென்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், Article 23, 24.